ரமேஷ், தற்போது சோனியா காந்தியை வரவேற்பவர்கள் யார் யார்? இதுல திமுக காங்கிரஸ் தலைவர்களின் இன்றைய பரப்புரையோட முக்கியத்துவம் என்ன? உமா, நாம் தற்போது தீவுத்திடல் பகுதியில் இருக்கிறோம். இங்குதான் மாலை 6 மணி அளவில் திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்ட மேடையை நீங்கள் பார்க்கலாம். அதாவது தமிழக அரசுடைய அந்த தமிழக கட்டிட வடிவில் இந்த அலுவலகம் அந்த அடிப்படையில் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மாலை சரியாக 6 மணி அளவில் வருகிறார். இந்த அமைப்பு என்பது கிட்டத்தட்ட தலைமைச் செயலகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மேடை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதியும் சோனியா காந்தியும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள். அது அந்த சட்டப்பேரவை தேர்தலில் அந்த தேர்தல் பரப்புரை என்பது அமைந்தது. தற்போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடக்கிறது, இந்த தேர்தல் பரப்புரையும் நடக்கிறது. 2014 மக்களவை தேர்தலை பொறுத்தவரை திமுக தனி அணியாகவும் காங்கிரஸ் தனி அணியாகவும் தேர்தலை சந்தித்தன. அதில் குறிப்பாக 3வது இடத்திற்கு திமுக தள்ளப்பட்டது. காங்கிரஸ் கட்சியானது ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை. கிட்டத்தட்ட 4% ஓட்டு என்ற அடிப்படையிலே பெற்றது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த அணி கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டு முதல் முறையாக தற்போது காங்கிரஸ் தலைமை டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை வந்து இங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இது வந்து இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் ஒரு இணைப்பு பாலமாக கிட்டத்தட்ட சென்னை பகுதியில் மட்டுமே 4 இடங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. குறிப்பாக ராயபுரம், மயிலாப்பூர், அம்பத்தூர், மதுரவாயல் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. இங்க வந்து 22 வேட்பாளர்கள், சென்னை பெருநகரத்திற்கு உட்பட்ட 22 வேட்பாளர்கள் அறிமுகமும் நடைபெற இருக்கிறது. இந்த பரப்புரை என்பது திமுக, காங்கிரஸ் மற்றும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய காதர் மொய்தீன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ரமேஷ், திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சென்னை தீவு திடலில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? நேற்று சிறப்பு குழுவினர் வந்து ஆய்வு செய்தனரே, தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? அதாவது சோனியா காந்தி போன்ற தலைவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை எஸ்பிஜி அவர்கள் பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். அவர்கள் கடந்த ஒரு சில தினங்களாகவே சென்னையில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வசம் தற்போது அந்த மேடை என்பது வந்திருக்கிறது. அவர்களும் தனியாக பாஸ் வழங்குகிறார்கள். அவர்கள் முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. அந்த இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மீடியாக்களுக்கு என்று தனி பாஸ்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த பாதுகாப்பு என்பது 3 அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. 5 டிசி தமிழக காவல்துறையை சேர்ந்த 5 டிசி ஒரு ஜேசி என்ற அடிப்படையில் அவர்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான காவல்துறையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். பலத்த பாதுகாப்புக்கு இடையில் இந்த மீட்டிங் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி வரக்கூடிய 7ஆம் தேதி வருகிறார். 7ஆம் தேதி மதுரையில் ஸ்டாலின், திமுக பொருளாளர் ஸ்டாலினுடன் மதுரையில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 3 இடங்களில், அதாவது மதுரை, கோயம்புத்தூர், அதே மட்டும் இல்லாமல் மதுரவாயல் ஆகிய 3 இடங்களில் ராகுல் காந்தி பரப்புரை வரக்கூடிய 7ஆம் தேதி பரப்புரை செய்ய இருக்கிறார்.